சார் நான் நிரபராதி சார். நான் யாருமே கொலை பண்ணல சார். இது என்னன்னு தெரியுமா உனக்கு? டிஎன்ஏ ரிப்போர்ட் சார். அப்ப இதுல என்ன எழுதியிருக்குங்கிற விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படித்தானே? திரும்ப திரும்ப நீ இன்னசென்ட்னு சொல்லிட்டே இருந்தா நாங்க அதை நம்பணுமா? நீ குற்றவாளி இல்லைன்னு ஆயிடுமா? சார் எங்களுக்கு எப்போவுமே அது மட்டும் தான் சார் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, உண்மையை தவிர வேறு எதுவுமே உயர்ந்தது இல்லைன்னு. இந்த கேஸில் கூட அதான் சார் உண்மை. நான் யாரையும் கொல்லவே இல்லை சார், சத்தியமாக சொல்கிறேன் சார். நீ கொலை பண்ணலங்கிறியா? அப்படி இருக்கும்போது உன்னோட ரத்தம் அந்த வெப்பன்ஸ்ல எப்படி வந்துச்சு? அது எனக்கு தெரியல சார். அது எப்படி உனக்கு தெரியாம போகும்? உன் கையில அடிபட்டதை மறுக்க முடியாதுல்ல? ரத்த சிந்தனத்துக்கான எவிடன்ஸ் இருக்குல்ல? இது தெளிவா சொல்லுது, குற்றவாளி நீதான் பங்கஜ், நீதான். சார் நான் தான் சொன்னேன்ல சார், நான் ஆட்டோல இருந்து இறங்கும் போது தான் இந்த மாதிரி எனக்கு கட் ஆச்சுன்ட்டு. சார் ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாமே, யாராச்சும் பங்கஜை மாட்டி விட ட்ரை பண்ணியிருப்பாங்க. பங்கஜ் எந்த ஆள் உன் கையை வெட்டினானோ அவன் கூட உன் பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போயிருக்கலாமே, அந்த கிரைம் சீன்ல போடுறதுக்காக. தெரியல சார், அவங்க கிட்ட சாம்பிள் இருக்க வாய்ப்பே இல்லை சார். அவன் எப்போ என் கையை வெட்டினானோ அப்போவே அவன் உடனே கிளம்பிட்டான். அப்போ உடனே ரத்தம் வரல சார், கொஞ்சம் எனக்கு டைம் ஆச்சு. அவங்க கிட்ட என்னோட சாம்பிள் இருக்க வாய்ப்பே இல்லை சார். அப்படி உன் பிளட் சாம்பிள்ஸ் யாரும் கலெக்ட் பண்ணலனா அப்போ உன்னோட பிளட் கிரைம் சீன்ல ஒரே ஒரு விதத்துல தான் போக முடியும் பங்கஜ். அது எப்போனா நீ அங்க கொலை பண்ண போனப்போ. புரிஞ்சுதா? எல்லாமே தப்பா நடக்குது சார். பங்கஜ் ஒருவேளை நம்ம கிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சிருந்தா, இல்ல நம்மள சுத்த விடணும்னு நினைச்சிருந்தா அவன் தான் சொல்லியிருப்பான்ல, அட்டாக் பண்ணவன் என் பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டான் அந்த மாதிரி. ஆனா அவன் உண்மையை தான் சார் சொன்னான். அவன் சொல்ற உண்மைக்கு எந்த வேல்யூ இல்லையா சார்? ஆமா அபிஜித், உண்மை ரொம்ப முக்கியமானது தான். அது யாரா இருந்தாலும் உண்மை என்னங்கிறத தெரிஞ்சாகணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சஸ்பெக்ட் தான், அது இந்த பங்கஜ். இப்ப நான் உன்னை சிஐடியில இருந்து சஸ்பெண்ட் பண்றேன். சார் நான் என்னோட ப்ரொஃபஷன் மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் இந்த கொலையை பண்ணல சார். என் அப்பா மேல சத்தியமா சொல்றேன் சார். உன்னோட கன் அப்புறம் பேட்ச். சார் ஒரு புள்ள அவன் அப்பாவோட திவசம் அன்னைக்கு அவர் மேல எப்படி சார் பொய்யான சத்தியம் பண்ண முடியும்? நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கல ஃப்ரெண்டு. கன் அப்புறம் பேட்ச்.
எல்லாமே தப்பா நடக்குது. இது முற்றிலும் தப்புன்னு தான் சொல்லுவேன். நோ ஆஃபென்ஸ் சார், ஆனா நீங்க அடிக்கடி இப்படி எங்க எல்லாரையுமே சந்தேகப்படக்கூடாது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற அபிஜித்? நான் என்ன சார் தப்பா சொல்லிட்டேன்? எப்பெல்லாம் ஒரு சிஐடி ஆஃபீஸர் மேல பொய்யான குற்றச்சாட்டு வருதோ அப்பெல்லாம் நீங்க எங்களை ஒரு துளி கூட நம்ப மாட்டீங்க. என்ன பேசுற அபிஜித்? நீ இப்படி கேப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு சார். நீங்க கண்ணா சச்சிங்கன்னா எங்க உயிரை கூட கொடுக்க நாங்க துணிஞ்சு தயாரா இருக்கோம். அப்ப நாங்களும் அப்படி நம்பலாம்ல? எங்க பேட் டைம்ல நீங்களும் எங்க கூட இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை வைக்கலாமே. நீங்களும் எங்களை நம்பலாமே சார். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. உண்மையை கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணலையா? உண்மைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஓட்டத்துல எங்களை அடிக்கடி நீங்க அவமானப்படுத்திட்டீங்க சார். எங்க கடமையை, எங்க நம்பகத்தன்மையை நீங்க சந்தேகப்பட்டிருக்கீங்க. என் மேல பொய்யான பழி வந்தப்ப கூட நீங்க என்ன நம்பவே இல்லை. எது வரைக்கும் அபிஜித் நிரபராதின்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவன் ஜெயில தான் இருந்தாகணும். தயா மேல பொய்யான குற்றச்சாட்டு வந்தப்போ நீங்க அவனையுமே நம்பல சார். ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க சார். ஒரு தடவை உங்க மேல கூட இந்த மாதிரி பொய்யான ஒரு பழி வந்து விழுந்துச்சு. அந்த நேரத்துல நாங்க யாருமே உங்களை சந்தேகப்படவே இல்லை. நாங்க ஒரு ஸ்ட்ராங் செவரா உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தோம் சார். உங்க மேல ஒரு சின்ன கீரல் கூட விழுந்துடக்கூடாதுன்னு நினைச்சோம். அந்த மாதிரி நீங்களும் எங்களுக்கு பக்கபலமா இருக்கலாமே சார். அபிஜித், ஒரு குற்றவாளியை விட டேஞ்சரஸ் ஆன ஆளு ஒரு இமோஷனல் சிஐடி ஆபீசர். நீ இப்ப ரொம்ப இமோஷனலா இருக்க அபிஜித். சோ நான் உன்னை இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்றேன். தயா, பர்வி, இனிமே இந்த பங்கஜோட கேஸ நீங்க 2 பேர் மட்டும்தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். புரிஞ்சதுல? 2 பேர் மட்டும்தான். ஓகே சார். இப்போ உங்களுக்கு என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் இந்த கேஸை நியூட்ரலா விசாரிப்பேன்னு உங்களுக்கு தோணல? இத்தனை வருஷம் உழைப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மெடல் இந்த மாதிரி அதிர்ஷ்டசாலிக்கு தான் கிடைக்கும். தேங்க்யூ சார். எனக்கு நேரம் முதுக காட்டி நில்லு. அதையும் செஞ்சு பார்த்துருவோம். நீங்க வந்துட்டீங்களா சார்? நான் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்கள் ஃபைல் அங்கே தான் இருக்குது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஷியல் பிளான்ஸ் இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அட, இது எல்லாமே கள்ள நோட்டு. ஹலோ யோசிப்பி பிரத்யுமன் யார்? வாட்? எப்போ? அப்படியா? சரி, ஓகே.
தயா, அபிஜித், விக்ரம் விஜயை கொலை பண்ணிட்டாங்களா? விக்ரம் விஜயா? அந்த ஹவாலா கேஸ் தானே சார்? அதேதான் அவன் தான். இத்தனை நாளா சட்டத்தோட பிடியில இருந்து தப்பிச்சுட்டே இருந்தான். இன்னைக்கு கரெக்டா மாட்டிக்கிட்டான். அவன் வீட்லயே வச்சு முடிச்சிட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா எதிரிகள் ஜாஸ்தியா இருக்காங்கல்ல. சார் ரியலி சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு பங்கஜ், நீ எங்கே போயிட்ட? நான் பின்னாடி என் அப்பா கூட தான் சார் இருந்தேன். கோயில் போயிருந்தேன் பூஜை பண்ணுறதுக்கு. சரி. ஆமா, கையில் என்னாச்சு? அது வரும்போது கையில் அடிபட்டுடுச்சு. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை சார். சரி பங்கஜ், நீ ரெடி ஆகிடு, ஒரு மர்டர் கேஸ் வந்திருக்கு. அபிஜித், என்ன விஷயம் பூர்வி? விக்ரம் விஜய் மர்டர். சிஐடி? ஆமா சார், நான் கோபால், விக்ரம் சாரோட மேனேஜர். அந்த 3 பேர் யாரு? அது மோகித், விஷால், அப்புறம் இது ராகவ். இது சாரோட செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஓ, அப்புறம் இவங்க? அவங்க விக்ரம் சாரோட ஒய்ஃப் மது மேடம். அப்புறம் மற்றவங்க எல்லாரும் ஸ்டாஃப் சார். பாடி எங்க இருக்கு? சார், பாடி உள்ளதான் இருக்கு. கொலைகாரன் கழுத்துலேயே அட்டாக் பண்ணியிருக்கான். கொலைகாரன் பக்காவா பிளான் பண்ணியிருக்கான். இவன் இங்கேருந்து தப்பிக்க கூடாது அப்படின்னு. தப்பிச்சிடவே கூடாது. இந்த பாட்டில் வச்சு தான் அந்த ஆள் மேலே அட்டாக் பண்ணியிருப்பான். விக்ரமோட ஃபோனுக்கு ஏதோ கடைசி மெசேஜ் ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கு. எனக்கு நேராக முதுவை காட்டினபடி நில்லு. முதுகு பக்கம் இறக்கியிருக்கான்னா, அதாவது அந்த ஆள் இவருக்கு முகத்தை காட்ட விரும்பல போல இருக்கு. இங்கே பாருங்க சார், இந்த பூச்செடிக்குள்ளேருந்து என்ன கிடச்சிருக்குன்னு. ஆடியோ ரெக்கார்டிங் டிவைஸ். ஆடியோ ரெக்கார்டிங் டிவைஸா? அவங்க இந்த ரூமுக்குள்ளே நின்று என்னென்ன பேசிக்கிட்டாங்களோ அதை வேற எவனோ ஒருத்த ஒட்டு கேட்டிருக்கான். சார், எனக்கு அவன் பேரெல்லாம் தெரியாது. ஆனால் அப்போ அவன் பண்ண ஏற்பாடெல்லாம் பார்க்கும்போது, அதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அந்த ஆள் என் ஹஸ்பண்டோட முக்கியமான கிளைண்ட்டாக இருப்பான்னு நினச்சேன். அவன் தான் வந்து விக்ரமை மீட் பண்ணணும்னு சொன்னான். அந்த கிளைண்ட் விக்ரமோட கான்டாக்டுக்கு எப்படி வந்தான்? சார், என்னால தான் சார். அவன் தான் முதல்ல என்ன கான்டாக்ட் பண்ணான். அவன் விக்ரம் சாரை பற்றி எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தான். அப்புறம் விக்ரம் சார் அவன் கேஸ் ஹோம்ஒர்க்கை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அப்புறம் அவர் தான் என்கிட்ட மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ண சொன்னார். அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி அவனை சந்திச்சிருக்கீங்க? இல்லை சார், அவன் தான் எனக்கு கால் பண்ணான், அதுவும் பிரைவேட் நம்பர்லேருந்து. அப்போ நீங்கள் எல்லாரும் மீட்டிங்க்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தீங்க இல்லையா? கண்டிப்பாக சார். அந்த ரூமை நல்லா செக் பண்ணீங்களா? அப்படின்னா இந்த ஆடியோவோட ரெக்கார்டிங் டிவைஸ் அது எப்படி இந்த ரூமுக்குள்ளே வந்துச்சு? சார், அது எங்கேருந்து வந்துச்சு? ஃப்ளவர் பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. நான் தான் சார் செக் பண்ணேன், ஆனால் நான் அப்போ அதை ஃப்ளவர் பாட்டில் பார்க்கலையா? ஆமாம் சார். சரி, அது எப்படி பார்க்காம போனீங்க? பீரோக்கு வாங்க. அங்கே வந்தால் பல பேருக்கு கண்ணு நல்லா தெரியும்.
இதை வாட்ச் பண்ண, ஷூட் பண்ணிட வேணாம். கைலாஷ் சார், நீங்க அவர் யாரு? சிபிஐ ஆஃபீஸர் கைலாஷ் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயம் சார், நீங்க திடீர்னு வண்டியை பிளாக் பண்ணிட்டீங்க? அபிஜித், எனக்கு அந்த ஆள் வேணும். உங்கள் சிஐடி வண்டியில் உட்காந்துருக்கான்ல, மோகிதா. அவன் அவன் எங்களை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி சார். அவனை பியூரோ கூட்டிட்டு போறோம் என்கொயர் பண்றோம். இல்லை அபிஜித், அவன் குற்றவாளி இல்லை, சிபிஐ ஆஃபீஸர். என்ன சார் சொல்றீங்க? அந்த மோகித் வந்து சிபிஐ ஆஃபீஸரா? ஆனா சார், இவன் விக்ரமோட இடத்துல காடா வேலை செஞ்சானே. வெறும் கண் துடைப்பு, உண்மையை மறைக்கிறதுக்காக. எது சார் உண்மை? மோகித் ஒரு அண்டர் கவர் காப். நான் சொன்னதுனால அங்கே டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் சொல்லி தான் அவன் விக்ரமோட இடத்துல ரெக்கார்டிங் டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணான். அதனால தான் எதையும் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிச்சானோ? அண்டர் கவர். உயிரே போனால் கூட ப்ரோட்டோக்காலை உடைக்க மாட்டான். ஓகே சார், ஆனால் அது ஆக்சுவலி இது ஓரளவுக்கு விசாரிக்க வேண்டியிருக்கு. இது ஒரு மர்டர் கேஸில் ஜஸ்ட் ஜென்ரலாக கேட்குறதுக்கு. அப்புறம் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் கிடைக்குமா? நாங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது கொலைகாரனும் அவனும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் வந்துட்டீங்களா சார்? நான் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்கள் ஃபைல் அங்கே தான் இருக்குது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஷியல் பிளான்ஸ் இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது எல்லாமே கள்ள நோட்டு. சார், என்ன தோணுது அப்படின்னா விக்ரமுக்கு கொலைகாரன் தெரிஞ்சிருக்கும் போல. அதனால தான் கொலைகாரன் அவன் முகத்தை இன்னும் காட்டவே இல்லை. இவங்க கொடுத்த பணம் எல்லாமே கள்ள நோட்டுன்னு விக்ரமுக்கு தெரிய வந்த அடுத்த நிமிஷமே கொலைகாரன் அவனை கொண்டுட்டான். அப்புறம் அந்த பேக் எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. நாம ஒரு வேலை பண்ணுவோம். அந்த மோஹித் இருக்கான்ல, அண்டர் கவர் காப்ஸ், அவங்கிட்ட விசாரிச்சு பார்ப்போம். ஐ எம் சாரி சார், இந்த கேஸ் அது இன்னும் க்ளோஸ் ஆகலை சார். அதனால் நான் இப்போது உங்ககிட்ட நான் வேறு ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்புறம் அது ப்ரோட்டோக்காலை மீறின விஷயம் ஆகிடும். தட் ஐ டோன்ட் வாண்ட். இதை பாரு மோஹித், நான் உன்னோட புரோட்டோகாலை மதிக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கும்ல, உன்னோட இன்வெஸ்டிகேஷன் டைம்ல உனக்கு கிடைச்சிருக்கும்ல, அது உன்னோட புரோட்டோகாலை மீறின ஏதாவது விஷயமா கூட இருக்கலாம்ல. அப்படி இருந்தாலும் நீ அதை என்கிட்ட சொல்லலாம். ஏதாவது சொல்லு, அதை வச்சு நாம அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். கடந்த பல வருஷங்களாக சிபிஐ, அதாவது இந்த விக்ரம் பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னிலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி 2002 சிபிஐ ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸர் கூட விக்ரம் விஜய்க்கு பின்னாடி அனுப்பி வச்சாங்க, ஒரு சில சாலிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் எதுவுமே நடக்கலை. அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் ஆஃபீஸர் இறந்து போயிட்டாரு. அது ஒரு நிமிஷம், அந்த ஆஃபீஸரோட பேர் என்ன? இன்ஸ்பெக்டர் அதிராஜ். இன்ஸ்பெக்டர் அதிராஜா? இந்த பாட்டிலில் ரத்தக்கரை படிஞ்சிருக்குல்ல, இந்த ரத்தத்தில் விக்ரமோட டிஎன்ஏவை தவிர வேற இன்னொருத்தர் டிஎன்ஏவும் இருக்கு. விக்ரமோட டிஎன்ஏவை தவிர வேற ஒருத்தரோட டிஎன்ஏவா? அப்படின்னா அந்த ஸ்பாட்ல இன்னொரு ஆள் இருந்திருக்கானா? என்ன சொல்ற சோழனுக்கு? கிரிமினல் டேட்டா பேஸ்ல கம்பேர் பண்ணி பாத்தியா? மேட்ச் பண்ணி பாத்தியா? அதுக்கு அவசியமே ஏற்படல. தேவையில்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சோழனுக்கு? அது யாரோட டிஎன்ஏ? அந்த டிஎன்ஏ பங்கஜோடது. வாட்? அந்த டிஎன்ஏ பங்கஜோடுதா? நம்ம பங்கஜோடது தான். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. பங்கஜ் ஒரு சிஐடி ஆபீசர். சிஐடி ஆபீசர் பங்கஜ் எப்படி ஒரு கொலை செய்ய முடியும்? என் கூட இருக்கிற ஒரு ஆபீசர் கொலை செஞ்சிருக்கானா? ஆனா சார், பங்கஜ் எதுக்காக கொலை செய்யணும்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். சிஐடி ஆபீசர் எதுக்காக ஒரு கொலை செய்யணும்? சார், விக்ரம் வீட்டில இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் போலீஸ் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்ததா சொல்றாங்க சார். அது யாரோட மோட்டார் சைக்கிள்? சார், அது வந்து பங்கஜோடது தான் சார். நான் அப்பவே நினைச்சேன். என்ன சொல்றீங்க சார்? பங்கஜோட பைக் அங்கே கிடக்குது. அப்புறம் உங்க யாருக்கும் அது ஷாக்கிங்கா இல்லையா? ஃப்ரெடி, விக்ரம் விஜய் யார் அன்னைக்கு கொலை செய்யப்பட்டாங்களோ 15 வருஷத்துக்கு முன்னாடி அதிராஜ் சார், பங்கஜோட அப்பா, ஒரு அண்டர் கவர் காப் பாடி கார்டா மாறி விக்ரம் விஜய்க்கு எதிராக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் அவர்
கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்படின்னா சார் பங்கஜ் என்ன நினைச்சிருப்பான்னா அவங்க அப்பாவோட மரணத்துக்கு பின்னாடி விக்ரம் விஜய் தான் இருந்திருப்பான்னு. அதனால ஒருவேளை அவன் தன்னோட அப்பாவை கொன்னதுக்காக பழி வாங்குறதுக்கு. பங்கஜ் இப்ப எங்க இருக்கா? அட சார், நீங்க எங்க? அதே கேள்விதான் நாங்களும் உன்னை பார்த்து கேட்கலான்னு இருக்கோம். நீங்க என்ன பண்ற? உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னல. சார், என் பைக்கை திருடிட்டு போயிட்டாங்க. இங்க பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நான் ரிப்போர்ட் பண்ணலான்னு வந்தேன். இதை பாருங்க, எங்களுக்கு தெரியும் உன்னோட பைக் எங்க இருக்குன்னு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட பைக் விக்ரம் விஜய் வீட்டு பக்கத்துல இருந்து கிடைச்சது. அதே விக்ரம் விஜய் தான் உங்க அப்பாவையும் கொலை பண்ணவன். ஏசிபி சார் சொன்னதுக்கு அப்புறம் விக்ரம் விஜயை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் உனக்கு தெரியும்ல அதே விக்ரம் விஜய் தானே? ஆமாம் சார். அப்ப நீ ஏன் அதை பியூரோல வச்சு சொல்லவே இல்லை? நேத்து நீ அதை சொல்லியிருக்கலாமே, அந்த விக்ரம் விஜய் தான் உங்க அப்பாவை கொன்னவன். சார், அது இன்னைக்கு அப்பாவோட திவசம் சார். கோவிலிருந்து நான் வந்துக்கிட்டே இருந்தேன், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நடுவில் இந்த நியூஸு அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது சார் எனக்கு. அதனால என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் இந்த கையில் வேறு அடிபட்டிருக்குல்ல, எக்ஸாக்ட்லி என்ன நடந்தது சார்? இது வந்து கோவிலிருந்து திரும்ப வரும்போது முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டு ஓடிட்டான். சும்மா காரணமே இல்லாமல். சார், எனக்கு தெரியும் உங்களால் நம்ப முடியாதுன்னு, ஆனால் அதுதான் சார் உண்மையும் கூட. பங்கஜ், நீ எப்போவுமே பைக்கில் தானே பியூரோக்கு போவ. திடீர்னு எப்படி நீ ஆட்டோவில் வந்த? திடீர்னு இல்லை சார், என்னோட பைக்கு 2 நாளாக ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்படின்னா உன்னோட பைக்கை எவனோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டானா? அதை ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல விட்டுட்டு போயிருக்கான். அதுவும் எப்படின்னா கரெக்டாக அந்த ஆள் வீட்டு பக்கத்துலேயே விட்டுட்டு போயிருக்கான். அந்த ஆளோட கொலை இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அப்புறம் உன்னோட அப்பாவோட கொலைகாரன் அவன் தான். சார், நீங்கள் என்னையே சந்தேகப்படுறீங்களா? அதாவது நீங்களாம் விக்ரம் ஜெயை நான் கொண்டுன்னு சொல்ல வரீங்களா? ஒருவேளை பங்கஜ் தன்னோட வீட்டில் இருந்து விக்ரமோட வீட்டுக்கு போயிருந்தானா அப்படின்னா இங்கே இந்த ஜங்ஷன் வழியாக தான் போயிருக்கணும். சார், சிக்னலில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் நமக்கு எல்லாமே தெரிய வரும். பங்கஜ் இந்த வழியாக பைக்கில் போனானா இல்லை வேற யாராவதான்ட்டு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. சார், இங்க பாருங்க, இவனை பார்த்தா பங்கஜ் மாதிரியே இல்ல. பைக் நம்பர் பாத்தீங்கன்னா XYA4784. சார், பங்கஜோட பைக் நம்பரும் இதே தான். பூர்வி, பங்கஜ் அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. ஒரு குற்றம் செய்யறதுக்கு முன்னாடி அவன் போகிற நேரத்தில் ரோட்டில் இன்னொரு குற்றத்தை செய்ய மாட்டான். அதுவும் சிக்னலை பிரேக் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக எவனோ ஒருத்தன் இருக்கான், அவன் பங்கஜை மாட்டி விட பார்க்குறான். அதனால தான் அவன் சிக்னலே பிரேக் பண்ணியிருக்கான். ஏன்னா நம்ம பங்கஜ் மேலே சந்தேகப்படுறோம்ல, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படின்னா சார், பங்கஜை யார் மாட்டி விட நினைக்கிறாங்க? ஒருவேளை அவனோட ஏதாவது பழைய எதிரியாக இருக்கலாம். சார், எனக்கு அந்த மாதிரி பழைய எதிரிகள்லாம் யாருமே இல்லை சார். என்ன மாட்டி விடுறதுக்காக, இப்படி ஒரு சதி வேலை செய்கிறதுக்காக. பங்கஜ் நல்லா யோசிப்பாரு, யாராவது இருப்பாங்க. இல்லை சார். அப்படி உனக்கு யாரு எதிரிங்க இல்லைன்னா நிச்சயமா இந்த கொலைய நீதான் செஞ்சிருக்க. நிச்சயமா நீதான். உன் அப்பாவை கொண்டதுக்காக பழி வாங்கியிருக்க. அதுவும் அவரோட திவசத்தன்னைக்கு செஞ்சிருக்க. சார், எனக்கு பழி வாங்குற மென்டாலிட்டிலாம் கிடையாது சார். நான் கொலைக்காரன்லாம் இல்லை சார். நான் ஒரு சிஐடி ஆஃபீஸர் சார். அப்பாவோட விஷயம் இருக்க பாருங்க, நான் அதை சரியாக பார்த்தது கூட இல்லை சார். எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை சார். எங்கள் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் இருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது சார். சார், அவருக்கு இப்படி ஒரு புள்ள இருக்கிற விஷயம் கூட எனக்கு, அவருக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை சார்.
அப்படின்னா உனக்கும் அப்பாவுக்கும் கூட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ க்ளோஸாக இல்லையா? சார் அவர் ஒரு அண்டர் கவர் காப் சார். எப்பவுமே அவர் தன்னோட வேலையில் பிஸியாக இருப்பார். வீடு, மனைவி, குழந்தை, குட்டிங்கன்னு அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருப்பார் சார். சார் என்னை வளர்த்து ஆளாக்குனதுல என் அம்மா தான். இருந்தாலும் பங்கஜ், உனக்கு உங்கள் அப்பா கூட ஏதாச்சும் கொஞ்சம் நஞ்ச ஞாபகமாச்சும் இருக்கணும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை சார். சார் அது கொஞ்சோண்டு ஞாபகம் இருக்குது சார். அது எனக்கு என்ன ஒரு எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போவார் சார். ஆனால் அவரை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவார். எப்பவுமே அப்படி தான். ஹாஸ்பிட்டலுக்கா? அது எதுக்கு? சின்ன வயசில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அதனால் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவார். அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக வலிக்கும் சார். வலிக்குமா பங்கஜ்? எங்கே வலிக்கும்னு சொல்கிற? சார் முதுகில் தான். இதோ இந்த இடம். முதுகு பக்கமா? பங்கஜ், டாக்டர் முதுகு பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தெரியல சார், அதுக்கு மேலே எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. யோசி பங்கஜ், யோசி. உன் முதுகில் இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதாவது போட்டாங்களா, இல்லை உன் முதுகில் இருந்து ஏதாவது பிளட் எடுத்தாங்களா? என்ன பண்ணாங்க சார்? சார் சார் ட்ரில் மிஷின்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். எடுத்தவொடனே ட்ரில் மிஷினா? அதுக்கப்புறம் உனக்கு பயங்கரமா வலி இருந்ததா? ஆனால் ரொம்ப வலிக்கும் சார். அந்த வாரம் பூராவே நான் பெட் ரெஸ்ட் தான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். சரி, அப்புறம் நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது ஞாபகம் வந்ததா? விசித்திரமா ஏதாவது ஃபீல் ஆச்சா? மயக்கம் வந்துச்சா? ஆமாம் சார். சார் எக்ஸிபிஷன் டைமில் நான் அங்கங்கே சுற்றும் போது ஒரு மாதிரியாக இருக்கும் சார். தலை சுற்றுற மாதிரியாக இருக்கும் சார் எனக்கு. ஆனா சார், அந்த விஷயத்துக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு பாஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவனோட அப்பா இவனோட சின்ன வயசுலயே இவன் போன் நேரோவை டொனேட் பண்ணியிருக்காரு. ஆனா சார், குழந்தைங்களோட போன் மேரோ அப்படி எடுக்கிறது சட்டப்படி குற்றம் இல்ல? சட்ட விரோதம் தான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டோ இல்ல வேற எதுக்காகவோ இந்த டாக்டர்ஸ் அவன் அப்பாவுக்காக இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரி சார். ஆனா எனக்கு இப்ப ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல. அந்த விஷயத்துக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? கனெக்ஷன் நிச்சயமா இருக்கு பூர்ணி. ஏன்னா பல சமயம் போன் நேரோவை டொனேட் பண்ணும்போது யாருக்கு போன் நேரோவை டொனேட் பண்றோமோ அந்த ஆளுக்கு ஹியூமன் கிளைமரிசம் ஏற்படும். ஹியூமன் கைமரிசமா? அது என்னது டாக்டர் சார்? அதாவது எந்த ஒரு நபருக்கு போன் நேரோவை டொனேட் பண்றாங்களோ அந்த நபரோட உடம்புல 2 DNA உருவாயிடும். ஒரு DNA அவனோடது ஒரிஜினல். அந்த இன்னொரு DNA இருக்குல்ல, அது போன் நேரோவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்கல்ல, அவனோடது. அப்படின்னா சார், பங்கஜோட போன் மேரவை யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவனோட ரத்தத்தில் கூட பங்கஜோட DNA இருக்கும். எக்ஸாக்ட்லி தயா. பஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கும். அதனால தான் பங்கஜோட அப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னா பங்கஜோட அப்பா இன்ஸ்பெக்டர் தீரஜுக்கு ரொம்ப க்ளோஸான ஆளா இருந்திருப்பா. அவரோட மரணத்துக்கு பழி வாங்கறதுக்காக அவ இப்படி ஒரு கொலையை செஞ்சிருக்கா. யாரா இருப்பா? தயா. ஹாய் சார். ஹலோ அபிஜித். ஹாய் தயா, எப்படி இருக்க? ஹலோ, குட். சாரி, உங்களை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட வேண்டியதா போச்சு. அபிஜித், உனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அது சிஐடி ஆஃபீஸ்லையும் கிடைக்காது, என்னோட ஆஃபீஸ்லையும் கிடைக்காது. தேங்க்யூ சார் உங்கள் உதவிக்காக. பங்கஜ் ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர் சார். நீங்கள் உதவி செஞ்சால் மட்டும்தான் எங்களால் அவனை ஒரு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண முடியும். அபிஜித், உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு ஆபத்தான குற்றவாளியான ராக்கா, அவனை பிடிக்க நீ எனக்கு உதவி பண்ணல? அந்த கடனை தீர்க்க இப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நட்பில் கடன்லாம் தீர்க்க முடியாது சார். ஆக்சுவலி எங்களுக்கு பங்கஜோட அப்பா இன்ஸ்பெக்டர் அதிராஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கொடுங்க சார். நீங்கள் இன்ஸ்பெக்டர் அதிராஜ் கூட வேலை செஞ்சுருக்கீங்களா? ஆமாம் தயா, அதிராஜ் ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர், தைரியசாலியும் கூட. அவரோடு சேர்ந்து நான் வேலை செஞ்சது நான் பெருமையாக நினைக்கிறேன். சார், ஆக்சுவலி நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோன்னா,
அவரோட அண்டர் கவர் மிஷின் டைமில் அவருக்கு யார் கூடயாச்சும் எப்பயாச்சும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சா? ஐ மீன் புதுசாக ஏதாச்சும் ஒரு குடும்பம் அந்த மாதிரி ஏதாச்சும்? அபிஜித், இந்த அண்டர் கவருங்கிறதே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். போலீஸ்காரங்களும் மனுஷங்க தானே. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்திருக்கவே கூடாது தான். அப்படின்னா அவங்களுக்கு யார் கூடயாவது காதல் ஏற்பட்டுச்சா? அவருக்கு இன்னொரு குடும்பம் யாராவது? ஆமாம், அதிராஜோட 2வது மனைவி ஒரு குழந்தைய பெற்று போட்டுட்டு இறந்துட்டாங்க. அப்புறம் அதிராஜோட மரணத்துக்கு அப்புறம் 2வது குழந்தை என்னாச்சு? அதை பற்றி சொல்லுங்க. அது இப்போ வரைக்கும் ரகசியமாக தான் இருக்கு. அந்த அதிராஜ் அந்த குழந்தையை எங்கே வச்சிருக்காரு, எப்படி வளர்க்குறாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் யாருக்கு எதுவும் தெரியல. அப்புறம் இந்த குழந்தை இருக்குல்ல, 2வது கல்யாணத்தில் பிறந்தது, அது இறந்தப்ப என்ன வயசு இருக்கும்? பங்கஜை விட ஒரு 2-3 வயசு பெரியவனா இருப்பான். முதல்ல கல்யாணம் பண்ணது பங்கஜோட அம்மாவை தான். ஆனால் 2வது மனைவிக்கு தான் முதல்ல குழந்தை பிறந்தது. ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் வியாதி இருக்கலாம். அதனால அதிராஜ் சார் பங்கஜோட போன் மேரோவை எடுத்து அந்த குழந்தை கொடுத்துருக்கலாம்ல. அப்புறம் தான் அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காக ஒருவேளை பங்கஜோட ஸ்டெப் பிரதர் இப்படி பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, பங்கஜோட ஸ்டெப் பிரதர் யார் அவன்? அப்புறம் எங்கே இருக்கான்? என்னால் இப்போ கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது சார். இப்போ என்ன நடந்திருக்குன்னு தோணுது. கைலாஷ் சார், எங்களுக்கு இன்னொரு உதவியும் தேவைப்படுது. இந்த அண்டர் கவர் மிஷின் டைமில் வேற யாரெல்லாம் உங்கள் கூட இருந்தாங்க சார்? அவங்க அத்தனை பேரோட டீட்டெயில்ஸும் வேணும். அப்புறம் அதிராஜ் சாரோட டோட்டல் ஜாதகமும் வேணும். அபிஜித், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். தெரியும் சார், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒருத்தர் நிரபராதின்னு நிரூபிச்சு ஆகணுமே. நீங்கள் தைரியமாக இருங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்கள் கிட்ட தான் சார் இருக்கும். ஷோர். ஓகே. இன்னும் எவ்வளோ நேரப்பா காத்துன்னு இருக்கிறது? ஏன் டைமுக்கு வரமாட்டேன்றானுங்க? அட என்னையா எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? இதை பாரு, எனக்கு மொத்த பேமெண்ட்டை உடனே வேணும். நான் உடனே சிட்டியை விட்டு கிளம்பி ஆகணும். உன்னோட கணக்கை இப்போவே இந்த நிமிஷமே நான் செட்டில் பண்ணிடுறேன். உன்னோட அக்கௌண்ட்டை சிஐடி க்ளோஸ் பண்ணிருண்டா. இவங்க சாரோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் சார். இல்லை அபிஜித், அவன் குற்றவாளியில் ஒரு சிபிஐ ஆஃபீஸர். அப்பாவோட கடனை செட்டில் பண்ண வேண்டியது ஒவ்வொரு புள்ளையோட கடமை சார். எந்த புள்ள அப்படி பண்றானோ அவனை தான் நல்ல புள்ளன்னு சொல்லுவாங்க. அது நான் தான். நீங்க அதை பண்ணவே இல்லை. நான் எங்க அப்பாவை கொன்னதுக்கு பழி வாங்கிட்டேன். இத பாரு, உங்க 2 பேரோட அப்பா இன்ஸ்பெக்டர் ஆதிராஜ் ரொம்ப நேர்மையான, தைரியசாலியான ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர். நீ என்ன நினைச்சிட்ட? அவர் உன்ன மாதிரி ஒரு குற்றவாளியை நினைச்சு சந்தோஷப்படுவாரா, இல்ல நேர்மையான பங்கஜ நினைச்சு சந்தோஷப்படுவாரா? உண்மை என்னன்னா, அப்பாவுக்கு எப்பவுமே இந்த பங்கஜ் தடியனை தான் பிடிக்கும். அப்புறம் இன்னொருத்தரை ரொம்ப ரொம்ப நேசிச்சாரு. என்ன அவரு அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டார் சார். ஏன்னா அப்பதான் அவரோட 2வது குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ என்ன தேடி வந்திருக்கலாம்ல. நான் உன்னோட சகோதரன்பா. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த விக்ரமம் முடிச்சிருக்கலாம்ல. அப்புறம் சட்டத்தை மீறி எனக்கு உன்னோட எந்த உதவியும் தேவையில்லை. என் அப்பனை கொன்னவனை எப்படி பிடிக்கணும்னு, எப்படி பழி வாங்கணும்னு எல்லா பிளானையும் எப்போவும் நான் செஞ்சு வச்சுட்டேன், பல வருஷத்துக்கு முன்னாடியே. முக்கியமாக அதுக்கு தான் நான் சிபிஐ ஆஃபீஸராக மாறினேன். அப்படி எங்கள் அப்பா மாதிரியே ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு போனேன், அந்த விக்ரம் விஜய்க்கு எதிராக. ஆனால் இந்த தடவை அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லை, அவனை நான் போட்டு தள்ளுறதுக்காக. ஒரு சிபிஐ ஆஃபீஸராக இருந்துக்கிட்டே நீ எல்லா தப்பையும் பண்ணியிருக்க. உன்ன மாதிரி ஆளுங்களால தான் ஜனங்க சட்டத்தை நம்ப மறுக்கிறாங்க. இந்த விஷயத்தில் கேத்தன் தானே உனக்கு உதவி செஞ்சான்? சார்.
கேதர் கூட எங்கள் அப்பா கூட சேர்ந்து தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரும் ஒரு அண்டர் கவர் காப் தான். அவர் தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு. சின்ன வயசில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்ததுன்னு. அப்போ தானே உனக்கு தெரிஞ்சது உன்னோட ரத்தத்தில் 2 டிஎன்ஏ இருக்குன்னு. ஒன்று உன்னோடது, இன்னொன்று என்னோடது. நீ கொலை செஞ்சுட்டு என்ன மாட்டி விட்டுட்டல. அதனால தான் என்னோட ரத்தத்தை எடுத்து அந்த பாட்டில் மேலே ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உன் கையை கட் பண்ணி விட்டேன். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் 2 எதிரிகளும் எங்கள் அப்பாவை கொன்ன அந்த விக்ரம் விஜய். ஹலோ கைலாஸ் சார், நான் விக்ரம் விஜயோட ரூமில் ஆடியோ டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீயா? அப்புறம் நீ என் மேலே எதுக்காக நீ இவ்வளோ வெறுப்பாக இருக்க? ஏன் வெறுப்பு வரக்கூடாது? இன்னைக்கு வரைக்கும் உனக்கு தானே எல்லாமே கிடைச்சிருக்கு. எங்கள் அப்பாவோட பேர், அவரோட அன்பு, அவரோட மரியாதை எல்லாமே. இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா, இது எல்லாம் உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. நம்ம அப்பாவை கொன்னவனை நாம இன்னைக்கு ஒருவேளை நான் மட்டும் இல்லைன்னா எங்கள் 2 பேரோட அப்பாவை கொன்னவன் இன்னி வரைக்கும் உயிரோட நடமாடிக்கிட்டு இருந்திருப்பான். சரி, இப்போ உனக்கு என்ன கிடைச்சது மோகித்? ஜெயில் கொலை பண்ணிட்டு உன் அப்பாவுக்கு என்ன கிடைச்சது? செத்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டிருப்பார்ல. ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாமா? நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? எந்த லூப் ஹோலும் நான் விட்டு வச்சதே இல்லையே. எல்லா எவிடன்ஸையும் பங்கஜுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டேனே. மோகித், எங்களுக்கு தெரியும் பங்கஜ் அப்படி ஒரு காரியத்தை எப்பவும் செய்ய மாட்டார். அப்புறம் ஒண்ணு நாங்க எப்படி மடக்கி பிடிச்சோன்னு கேட்கிறோம். எங்களுக்கு 2 டிஎன்ஏ பத்தின விஷயம் தெரிய வந்தப்ப அப்பவே நாங்க உங்க அப்பா ஆதிராஜோட பேக்ரவுண்ட செக் பண்ணோம். அப்பதான் எங்களுக்கு அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிற விஷயமே தெரிஞ்சது. நீயும் ஒரு பையன், அது போதுமே. அடுத்த நிமிஷம் உன்னோட மொத்த ஜாதகமும் எங்க கிட்ட கிடைச்சிடுச்சு. அதோட எல்லா விஷயமும் கிளியர் ஆயிடுச்சு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மோகித். இதுக்கு மன்னிப்பே கிடையாது. உனக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். ஒரு நேர்மையான ஆபீசரா நீயும் இருந்திருக்கலாம். ஃப்ரெடி, ரெடி சார். எனக்கு தெரியும் உன் மனசுல வெறும் பழி வாங்குற எண்ணம் மட்டும் தான் இருக்குன்னு. ஆனா எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. உனக்கு இனிமே என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ எப்போ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நான் உனக்காக எப்போ வெயிட் பண்ணுவேன். ஐ வில் வெயிட் ஃபார் யூ. பங்கஜ், இத பாரு, உன் மனசு முழுக்க நன்மை நிறைஞ்சிருக்கு. என்னைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. வெல்கம் பேக் டு சிஐடி. தேங்க்யூ சார். சார், அது ஐம் சாரி சார். நீங்க சொன்னதுதான் சரி. எமோஷனல் ஆயிட்டேன்னா நான் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டேன் சார். ஐம் சாரி. இத பாரு அபிஜித், நீங்க எல்லாருமே எனக்கு வெறும் சிஐடி ஆபீசர்ஸ் மட்டும் இல்ல. என்னோட பெருமை, என்னோட தன்னம்பிக்கை, என்னோட சக்தியே நீங்க தான். அப்புறம் ஏசிபி பிரத்யுமன் என்னைக்குமே தன்னோட சக்தியை சந்தேகப்பட்டதே கிடையாது. இனிமேலும் சந்தேகப்பட மாட்டோம். சோதனை காலம் வரும், வந்த வேகத்திலேயே அது திரும்ப போயிடும். ஆனா கடமையை சரிவர செய்யும் போது என் புள்ளைய ஷூட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கூட அப்ப கூட என் கை நடுங்காது.